சோதரம். கர்த்தர் நல்லவர். வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவர் நல்லவர். வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் அதிலே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்ட வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே அவர் பேசின 5, 6, 7 அதிகாரங்கள் இந்த உலகத்திலேயே விலையேற பெற்ற கிறிஸ்டியன் எத்திக்ஸ் அப்படி சொல்லுவாங்க, கிறிஸ்தவ அறநெறி. முழு வேதத்துக்கும் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் தான். அந்த மலை பிரசங்கம் தான் கீவேர்டு அப்படி சொல்லுவாங்க, திறவுகோல் அதிகாரங்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அதிகாரத்திலே இந்த வார்த்தை அதை விட ரொம்ப முக்கியமானது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை நம்ம பகுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே என்ன இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம், அப்புறம் அவருடைய நீதி, இதை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்று சொல்லப்படுகிற காரியம், நாம எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறோமோ இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படி சொல்லி இந்த வசனம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை மறுபடி மனதில் வைத்து நாம் சிந்தித்தாக வேண்டும். நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நிறைய எதிர்பார்ப்புகளோடு தேவ சமூகத்துக்கு வருகிறோம். நம்ம சபைக்குள்ள ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லா குடும்பத்துக்கும் தேவை இருக்கிறது. உலக பிரகாரமான பல தேவைகள் இருக்கிறது. அந்த உலக பிரகாரமான தேவைகள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். நம்ம தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வேண்டும். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையே அப்படி நினைக்கிற நமக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டும். அப்படி நாம தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் ஆராதனை செய்கிற பொழுது இன்றைக்கு கவனித்து பார்த்தேன். ஆராதனை செய்கிற பொழுது அந்த வரிகள் எல்லாம், அந்த பாடல்ல வரிகள் எல்லாம் நேர்த்தியான வரிகள். அந்த வரிகளை பாடும் போதே நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற அந்த உணர்வு, அப்படியே அந்த பாடலை பாடி ஆராதனை செய்கிற பொழுதே நம்முடைய உள்ளத்துல இருதயத்துல இருக்கிறதெல்லாம் அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு உணர முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்ம செய்கிற பொழுதுதான் நம்முடைய இருதயம் எந்த பாரப்படுகிறது, நமக்குள்ளே ஒரு தேவை இருக்கிறதே, ஆண்டவரிடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, அதைத்தான் ஆண்டவர் இவைகள் எல்லாம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் யோசித்து பாருங்க, இவைகள் எல்லாம் என்று சொல்லுவது இந்த உலகத்திலே நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறது, எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோம். சபைக்கு வருகிறோமே, நம்முடைய குடும்பத்துல என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது கூட கொடுக்கப்படுகிற காரியம்தான். ஆனால் இது உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால், உங்க ஜெபத்துக்கு பதில் வேண்டுமானால், எதிர்பார்க்கிற அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேட வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை மனதில் வைத்து இந்த வாரத்தில் பல முறை நாம் வசனத்தை நம்ம சொல்ல வேண்டும், மனதுக்குள்ளார மனனமாக சொல்ல வேண்டும். சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது இந்த வசனம் நம்மகிட்ட பேசும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும், நம்முடைய சிந்தை மாறும், நம்முடைய ஜெபம் மாறும், நம்முடைய உள்ளான உணர்வு மாறும், ஆண்டவரோடு இருக்கிற உறவு அதிகமாகும், தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நம்மை ஆண்டவர் அப்கிரேட் பண்ணுவார் ஆவிக்குரிய நிலைமையில. போதும், இது எல்லாம் நமக்கு அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டு விடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா?